நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனூ இஸ்ராயேல் மக்களில் 3 பேர் இருந்தனர். அவர்களில் ஒருவர் தொழு நோயாளியாகவும், மற்றொருவர் வழுக்கை தலையராகவும், இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர். அல்லாஹ் மூவரையும் சோதிக்க நாடினான். எனவே வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான். அந்த வானவர் தொழுநோயாளியிடம் வந்து, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர், நல்ல நிறம், நல்ல தோல்தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை. மக்கள் என்னை அருவருப்பாக கருத காரணமான இந்த நோயானது என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னார். உடனே அவ்வானவர் இறைநாட்டப்படி அவரை தம் கைகளால் தடவ அந்த அருவருப்பான நோய் அவரை விட்டு விலகியது. மேலும் அவருக்கு நல்ல நிறமும் நல்ல தோலும் வழங்கப்பட்டன. பிறகு அவ்வானவர், செல்வங்களில் உமக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர், ஒட்டகம் அல்லது பசுமாடு என்றோ பதிலளித்தார். ஆகவே 10 மாத சினையுள்ள ஒட்டகம் ஒன்று அவருக்கு வழங்கப்பட்டது. அவ்வானவர், இதில் உனக்கு பறக்க வழங்குவானாக என்று பிரார்த்தித்தார். அடுத்து அந்த வானவர் வழுக்கை தலையரிடம் சென்று, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அவர், அழகான முடிதான், மக்கள் வெறுக்கும் இந்த வழுக்கை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றார். உடனே அவ்வானவர் அவரது தலையை தடவினார். வழுக்கை மறைந்தது. அழகிய முடியை பெற்றார். அவ்வானவர், செல்வங்களில் உமக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அவர், பசுமாடுதான் எனக்கு மிகவும் விருப்பமான செல்வம் என்று சொன்னார். உடனே அவ்வானவர் அந்த வழுக்கை தலையருக்கு சினையுற்ற பசுமாடு ஒன்றை கொடுத்து, அல்லாஹ் உமக்கு இதில் பரக்கத் புரிவானாக என்று பிரார்த்தித்தார். பிறகு அந்த வானவர் குருடரிடம் சென்று, உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர், அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்பச் செய்வதும் அதன் மூலம் மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார். உடனே அவ்வானவர் அவரை தமது கரத்தால் தடவ அவருக்கு அல்லாஹ் அவரது பார்வையை திருப்பித் தந்தான். பிறகு அவ்வானவர், செல்வங்களில் உமக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார். அவர், ஆடு என்றார். அவருக்கு அவ்வானவர் சினையூற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார். ஒட்டகமும் மாடும் வழங்கப்பெற்ற. இருவரும் நிறைய குட்டிகள் ஈந்திடப் பெற்றனர். ஆடு வழங்கப்பட்ட. இந்த மனிதரும் நிறைய குட்டிகள் ஈந்திடப் பெற்றார். தொழுநோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஒட்டகங்களும், வழுக்கை தலையராய் இருந்தவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப மாடுகளும், குருடராக இருந்தவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப ஆடுகளும் சேர்ந்தன. பிறகு அவ்வானவர் தொழுநோயாளியாய் இருந்தவரிடம் தமது அதே தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று, நான் ஓர் ஏழை மனிதன், என் பயணத்தில் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது, செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை. உனக்கு அழகிய நிறத்தையும் நல்ல தோளையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஓர் ஒட்டகத்தை கேட்கிறேன். அதன் மீது பயணம் செய்து நான் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேருவேன் என்று சொன்னார். அதற்கு அந்த மனிதர், எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன, எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது என்றார். உடனே அவ்வானவர், உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே, மக்கள் அருவருக்கின்ற தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா? ஏழையாகவும் நீ இருக்கவில்லையா? பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவன், இல்லையே, நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோரிடமிருந்து வாரிசு சொத்தாக பெற்றேன் என்று பதிலளித்தான். உடனே அவ்வானவன், நீ இக்கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் என்று சொன்னார். பிறகு வழுக்கை தலையரிடம் தமது அதே உருவத்தில் சென்று முன்பு தொழுநோயாளியிடம் கேட்டதைப் போன்றே கேட்டார். அவரும் முதலாம் அவர் பதிலளித்ததைப் போன்றே பதிலளித்தார். வானவரும், நீ உன் கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றிவிடட்டும் என்று சொன்னார். பிறகு இறுதியாக குருடரிடம் தமது அதே உருவிலும் அமைப்பிலும் வந்து, நான் ஒரு ஏழை மனிதன், வழிப்போக்கன், என் பயணத்தில் வாழ்வாதாரம் வழிச்செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது. இன்று எனக்கு உதவிக்கான வழிவகை அல்லாஹ்வையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை. என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை தந்த இறைவன் பெயரால் கேட்கிறேன் என்று சொன்னார். குருடராயிருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் வானவரிடம், நான் குருடனாகத்தான் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வையை திருப்பித் தந்தான். நீர் விரும்புவதை எடுத்துக்கொள்க, விரும்புவதை விட்டுவிடுக. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்று நீர் எடுக்கின்ற எந்த பொருளையும் திருப்பித் தரும்படி அல்லாஹ்வுக்காக நான் சிரமப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார். உடனே அவ்வானவர், உமது செல்வத்தை நீரே வைத்துக் கொள்ளும், இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் உம்மீது திருப்தி கொள்ளப்பட்டது.
உம்முடைய இரு தோழர்கள் தொழுநோயாளி வழுக்கை தலையர் ஆகியோர் மீது சினம் கொள்ளப்பட்டது என்று சொன்னார். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.